lost in the way you move, the way you feel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோ நெயில் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சில நேம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இது வந்து நம்ம இந்த நெயில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு. இந்த ஃபேக் நெயில்ஸை நம்ம கையில் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிப்னஸ் கிடைக்காது. இது நம்மளுக்கு ஆன்லைனில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோம், இந்த டாக்டிக்னு சொல்லுவாங்க இதை. இந்த நெயிலை அதில் இப்படி டச் பண்ணிடணும். டச் பண்ணி ஒரு ப்ரெஸ் கொடுத்துங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஸ்டிக் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி எல்லா நெயிலையுமே நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லா நெயிலுமே இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நெயில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக பிடிக்க முடியாது, ஷேக் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் வந்து நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுத்து டச் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டிக் ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே இப்போ இந்த ஸ்டாண்டில் செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நெயிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நெயிலோட ஷேப் மாற்றுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ணிவிட்டு நெயில் பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பஃபர் மூலமாக நெயில் பெயிண்டிங் ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெயில் பண்ணுவோம். அதாவது ப்ரோ பெயிண்டிங் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நெயிலுக்கு நம்ம அப்படியெல்லாம் பண்ணலை. ஏன்னா இது வந்து ஃபேக் நெயிலு. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பெயிண்டிங், அதாவது நெயில் பெயிண்டிங் வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி நம்மளுக்கு பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்வேன். இப்போ நம்ம நார்மலாக பெயிண்ட் பண்ணுறது நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது நம்ம பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசன்றது ஒவ்வொன்றுத்தையும் நான் செஞ்சு காட்டுட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஜெல் பாலிஷ் எடுத்திருக்கேன். இந்த ஜெல் பாலிஷ் என்னென்னா, இது வந்து நம்ம யூவி ரேம்பில் க்யூர் பண்ணி யூஸ் பண்ணுறது. நார்மல் நெயில் பாலிஷ் கிடையாது. இது வந்து யூவியில் பண்ணும்போது தான் இது க்யூர் ஆகும். இல்லைன்னா இதை போட்டதுமே நம்ம எப்போ ஒரு மணி நேரம் கழிச்சாலும் 1 வீக் கழிச்சாலும் எவ்வளோ நாள் கழித்து டச் பண்ணாலும் அது கலைஞ்சிரும். அந்த மாதிரி அது வந்து யூவி லேம்ப்லேயோ இல்லை எல்இடிலேயோ நம்ம வந்து இது க்யூர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம போட்டு அழித்து அடுத்து அகைன் போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ இது யூஸ் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுன்றது அடுத்த ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். இப்போ நான் இந்த ப்ரெஸ்டான்ற கம்பெனி ஜெல்லோட ஜெல் பாலிஷ் எடுத்திருக்கேன். இது என்ன கலருன்றதை பாருங்கள். பாருங்கள், இது ஆரஞ்சு கலர். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப கிளாட்டாக இருக்குது, நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வச்சுட்டு நம்ம எடுக்க போது அது ஒரு மாதிரி நிறைய அது பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது, ப்ராப்பரான ஷேப்பில் இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணணும், நல்லா ஷேக் பண்ணிவிட்டு, இது நார்மலாக நம்ம பண்ணுறது தான், இருந்தாலும் நான் இது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி 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 ஷேக் பண்ணுங்கள். இப்படி ஷேக் பண்ணும்போது அது அந்த பெயிண்ட்லாம் வந்து உள்ளே கரெக்டாக ஈவனாக டவுன் ஆகிடும். இப்போ நம்ம இந்த நெயில் பெயிண்ட் எடுத்திருக்கோம். இப்போ நான் இந்த ஃபஸ்ட் ஒன்னில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் இப்படி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ஃபேக் நெயிலில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நான் என்னுடைய ஒரிஜினல் நெயிலில் இது எப்படி ப்ரோ பெயிண்டிங்கில் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். நார்மலாக பண்ணும்போது எப்படி பண்ணுறோம், தப்பாக இருக்கும்போது எப்படி ஆகுதுன்றதை, அதாவது நார்மலாக நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாக ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணுறாங்கன்றதையும் இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ அது இது என்னென்னா, நம்ம அந்த ஸ்கின்னில் க்யூட்டிக்கலில் பெயிண்டிங் ஒட்டக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடு எஜஸ்லேயும் இருக்கும், ஸ்கின்லேயும் அதில் வந்து ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது தான் அது வந்து ப்ரோ பெயிண்டிங்னு நம்ம சொல்ல முடியும், ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். ஸோ இந்த பெயிண்டிங் நம்ம பார்த்தோம். இன்னொன்றும் பார்க்கலாம். இன்னொரு விரலுக்கு நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள்.
இதுக்கு நான் வேறு ஒரு கலர் இருக்கேன். இது வந்து பிரிஸ்டான் ஜெல் வந்து A508 என்ன கலருன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி தான் இது ஒரு ஷேக்கிங் கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அந்த லெக்கில் இருக்கிறதெல்லாம் ஈவனாக ட்ராப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்லைடை நீங்கள் இப்படி பண்ணணும். அதாவது இப்படி நல்லா அழுத்தி பண்ணும்போது ஒரு எட்ஜில் மட்டும்தான் அந்த பெயிண்டிங் இருக்கணும், மற்ற எட்ஜில் வந்து இருக்கக்கூடாது. அப்படின்னும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணும்போது இந்த நெயிலுக்கு பண்ணுறேன். இந்த நெயிலுக்கு பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ இந்த சென்டர் கியூட்டிக்கல்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பண்ணுறேன். சாரி, ப்ராடக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் ட்ரா பண்ணிட்டேன். இதை வந்து இப்படி பண்ணும்போது அதோடய எட்ஜ் வரலாம் இழுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜுக்கு கொண்டு வரணும், ஆனால் டச் ஆகக்கூடாது வெளியெல்லாம். இது பாருங்கள், நான் கொண்டு வந்துட்டேன். அப்புறமா நம்ம கொஞ்சம் வேணும்னா அதை லென்த்தன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜில் பாருங்கள், இதில் நான் எங்கேயாவது ஸ்கின்னில் பட்டிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்மளுடைய சைட் நெயிலில் இப்படி லைட்டாக பண்ணாவே வந்துடும். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகாதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது யூவி லேம்பில் தான் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து இன்னொரு கலரில் நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் 2 கலர் முடிச்சிட்டேன், க்ரீனும் ஆரஞ்சு. ஜஸ்ட் இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு கலர் எடுக்க போகிறேன். இன்னொரு கலர் எடுத்துகிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு கலருன்றது இந்த ரிம்மல் லண்டன் இருக்கு இல்லையா, இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் 67 கியூ தான். இது ரொம்ப டார்க் கலர், அதாவது ரெட்டு, எல்லாருக்குமே பிடிச்ச கலர்னாவும் சொல்லலாம் இதை நம்ம. இப்போ நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை எடுத்து எப்படி அப்ளை பண்ண போகிறேன்றதை பாருங்கள். ஸோ இதுவும் தின் கோட்டாக தான் போட்டிருக்கேன், இந்த 3மே போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபேக் நெயிலுக்கு எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு காட்டன் எடுத்து பாருங்கள் வைப் பண்ணிட்டேன். வைப் பண்ணதே போயிடுச்சு. இது வந்து ஏன்னா இது வந்து நம்ம நார்மலாக காற்று மூலமாக உடனே க்யூர் ஆகிடும். நம்ம நார்மல் நெயில் பாலிஷ் மாதிரியெல்லாம் ட்ரை ஆகாது. இது வந்து நான் நார்மல் பாலிஷ் போட்டிருக்கேன், அதனால் வந்து இந்த பாலிஷ் மட்டும் நம்மளுக்கு அப்படி ஸ்டே ஆகிடுச்சு. இது நான் வந்து நார்மல் அசிட்டோன் இருக்கும் என்கிட்ட, அந்த அசிட்டோன் மூலமாக அந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணால் போயிடும். இதுதான் இப்போ நான் அசிட்டோன் ஒரு பாட்டிலில் பம்பில் வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் இதை ஜஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இது பாருங்கள், இந்த இதை வந்து இங்கே வச்சு ஒரு 3 பம்ப் படி கொண்டு வரணும். அதை நனைச்சிடணும். இருங்க, இன்னும் கொஞ்சம் இப்போ நனைஞ்சிருச்சு. இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை எப்படி போகணும்னு பார்க்குறேன். நான் ரிமூவலுக்காக வீடியோவும் தனியாக போடுறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு நினச்சேன். நான் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பண்ணலாமே, பெயிண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி ஒரு ப்ரோ பெயிண்டிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் வந்து நெயில் ப்ரொஃபஷ்னலாக எப்படியெல்லாம் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்கில் டு அட்வான்ஸ் வரலும் நம்ம எப்படி அந்த ஜெல் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் ஒரு வீடியோவில் ஃபுல்லாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து ப்ரோ பெயிண்டிங் மட்டும் பார்த்துடலாம். இப்போ வந்து என்னுடைய நெயில் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ நார்மலாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு க்ரீன் எடுத்துக்கிறேன், நியான் கலர் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கேருந்து ஏன்னா இதில் நம்ம கியூட்டிக்கல் எல்லாமே இதில் பார்க்க முடியாது, ஆனால் கியூட்டிக்கல் எதுன்னு சொல்ல முடியும். இது கியூட்டிக்கல் சைடில் வரும், இது ஃப்ரீ எட்ஜ், இது வந்து நெயிலோட பெட்டு. நம்ம நெயில் பெட்டில் பெயிண்டிங் பண்ணுறது எத்தனை கோட்டிங்கில் பண்ணலான்றதை நான் இப்போ காட்ட போகிறேன். இது வேணாம், இது வந்து ஆரஞ்ச். ஸோ நம்ம வந்து க்ரீன் எடுத்துக்கலாம், நியான் கலர் எடுத்துக்கலாம். இந்த நியான் கலரில் பெயிண்டிங் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பெயிண்டிங்கில் எப்படி பண்ண போகிறேன்றது பாருங்கள்.
நான் இதை வந்து இப்படி பிடிச்சிட்ருக்கேன் ஸ்டாண்டில். ஓகேவா, ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து எப்போவுமே பெயிண்ட் பண்ணும்போது இதுதான் நம்ம கிளைண்ட்டோட நெயில்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது அவங்களுடைய நெயில் வந்து நம்மளை நோக்கி இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் நம்ம பெயிண்டிங் வந்து நல்லா பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போ இவங்க தான் கிளைண்ட்டு. இந்த கிளைண்ட்டோட நெயில் நான் பண்ண போகிறேன். இன்னும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இந்த நெயிலில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கியூட்டிக்கல்னே வச்சுக்கோங்க. அந்த கியூட்டிக்கலோட எட்ஜு நான் டச்சே பண்ணலை. இதை வந்து விசிறி போல் கொண்டு போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப லாங்காக கொண்டு போனீங்கன்னா வெளியே ஸ்கின்னில் பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி விசிறி போல் கொண்டு போயிட்டு லென்த்தியாக கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணி முடிங்க. அதே போல் இந்த எட்ஜ்லேயும் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இதில் சொல்ல மறந்துட்டேன். இப்படி நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம இப்படி ஃபினிஷிங் கொடுக்கணும். இப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பிரிஞ்சு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பண்ணும்போது பாருங்கள், இப்படி இந்த ஃபினிஷிங் கொடுக்குறேன், அதாவது எட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணிங்கன்னா தான் அது வந்து வெளியில் வராது, அதாவது பிரிஞ்சு வராது. இதுதான் ப்ரோ பெயிண்டிங். இந்த ப்ரோ பெயிண்டிங்கில் இந்த நெயில் இப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். காட்டுறேன். இதை யூவி லேம்பில் கிளியர் பண்ணிட்டு நான் எடுத்துடுறேன். இப்போ 60 செகண்டு க்யூர் பண்ணும்போது இதில் ஒரு லைட் எரியுது இன்சைடில். இந்த லைட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா அந்த நெயில் பாலிஷ் நம்மளுக்கு க்யூர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டச் பண்ணி அழித்தாலும் அது அழியாது. ஆஃப் ஆகிடுச்சு, 0 வந்துடுச்சு. அப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதிலேருந்து வெளியே எடுத்துடலாம். எல்லாமே க்யூர் பண்ணிட்டோம். இந்த க்யூர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இது வந்து ஃபஸ்ட் கோட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா செகண்ட் கோட் கொடுக்கும்போது இன்னும் நல்லா அழகாகிடும். இப்போ நம்ம செகண்ட் கோட் இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் எல்இடி லேம்பில் க்யூர் பண்ணிடலாம். க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரோ பெயிண்டிங் வீடியோ முடிஞ்சது. இந்த ப்ரோ பெயிண்டிங் எப்படி பண்ணுறது, அந்த ப்ரொஃபஷனல் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து நெயில் ப்ரொஃபஷனல் கோர்ஸு ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரலாம் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது நல்லா ஒரு நாலேஜ் கெயின் பண்ண முடியும். நீங்களும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.